கோவையில் 4 மாவட்டங்களுக்கு 1313 கோடி ரூபாயில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டத்தில் பல்வேறு துறைகளை சார்ந்த புதிய திட்டப் பணிகளின் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்க விழாவில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். இதில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் 2014ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். முன்னதாக காவல்துறையினரின் மரியாதை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். விழாவில் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், மாவட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து கொடிசியாவில் நடைபெற்ற அரசு விழாவில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களில் 1313 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8031 வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் 6200 பயனாளிகளுக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். மாண்புமிகு தமிழ்நாடு பாம்பாறு மற்றும் பவானி ஆற்றின் குறுக்கே மேற்கொண்டு வரும் அணை கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டியும் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் நடைமுறைக்கு வரும் வரையிலும் மற்றும் வழக்குகள் இறுதியாக்கம் பெறும் வரையிலும் கேரள அரசு காவிரி படுகையில் எந்த ஒரு திட்டங்களையும் செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். பவானி ஆற்றை நம்பியிருக்கும் நமது விவசாய பெருமக்களின் உரிமையை பாதுகாக்க மாண்புமிகு அம்மாவின் வழியில் வந்த அம்மா அரசு எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இந்த அரசு எப்போதும் விவசாயிகள் பக்கம்தான் இருப்பதோடு அவர்களுக்கு அரணாகவும் விளங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.